என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? மீண்டுமா இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்ல உங்களை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமா இருக்க நம்மளுக்காக இப்போ வளர்மதி ஆண்டி நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண போறாங்க. வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? 3 வாரமா சண்டே கிளாஸ்ல வந்து நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் வந்து கடவுளுக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வாரத்துல அக்கா ஜெனிஃபர் அக்கா, ஆஷா ஆண்டி எல்லாரும் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பாடல்கள் கதைகள் எல்லாம் சொல்லி உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. எல்லாரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? ஓகே, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். சரி சில்ட்ரன், ஒரே ஒரு சின்ன வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சாமுவேல்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த சாமுவேல் வந்து கடவுளுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்தான். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதற்கு சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்ப்படிந்தவனா இருந்தானா. அப்போ நாம எப்படி இருக்கணும்? கடவுளுக்குள்ள முதலாவது நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். சரி, எல்லாரும் கீழ்ப்படிவீங்கல்ல? வெரி குட் சில்ட்ரன். சரி, இப்போ நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் முட்டி போட்டு கைகளை கூப்பி ப்ரேயர் பண்ணலாமா? எஸ். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த 3 வாரங்களாக கர்த்தாவே அப்பா இந்த சண்டே கிளாஸ் ஆராதனையை கூட கர்த்தாவே நீங்கள் நல்லபடியாய் நடத்தி தந்த கிருபைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தின்படியாய் கூட கர்த்தர் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளெல்லாம் கூட வழிநடத்தி செல்லும்படியாக கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. சிறு பிராயம் முதற்கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவிலே வளரத்தக்கதாய் என் தேவன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வசனத்தின்படியாய் கூட என் தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரே இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லும்படியாக கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பிள்ளைகள் முதலாவது உமக்கு கீழ்ப்படிந்து பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் கூட கர்த்தர் நீங்க மாற்றி தந்தருளும்படியாக கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சண்டே கிளாஸ் ஆராதனை கூட கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை நடத்துகிற பிள்ளைகளை கூட கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லும்படிக்காய் எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன பிள்ளைங்களா, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கோம்? ஆண்டவரோட ரட்சிப்பை பெற்றதுனால நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஏசப்பா பிள்ளையா நம்ம மாறினதுனால சந்தோஷமா இருக்கோம். ஆமாவா? இப்ப இந்த பாடல் வரியும் அப்படிதான் சொல்லுது. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. திரும்பி சொல்லுங்க. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. இந்த 4 வரியும் ரொம்ப ஈஸியா நீங்க கத்துக்கலாம் இந்த பாட்டை. சரிங்களா? இப்ப எளிமையில இந்த ஆக்ஷன் சாங் பண்ணுவோமா? வண்டர்ஃபுல். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. அப்படியா? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. Come on, that's it. Boys, exciting ah பண்றீங்க. Girls, sama action. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. சொல்லுங்க, சண்டை இல்லையே. ஏசப்பா, எங்க வீட்டுல சண்டையே இல்லை. ஏசப்பா, எங்க வீட்டுல தோல்வி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா? நீங்க வந்துட்டீங்க. So no more defeat, God. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. வெரி குட், செம்மையா பண்றீங்க. வண்டர்ஃபுல். கடைசியா சமாதானம் பண்ணலாமா? இயேசு வந்த வீட்டில் சமாதானம்
சமாதானமே. எல்லாரும் சேர்ந்து இயேசு வந்த வீட்டில் சமாதானமே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே. சமாதானமே சமாதானமே. Wonderful. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. அப்படியா? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே சந்தோஷமே. Come on, that's it. Boys, exciting பண்றீங்க. Girls, செம action. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. சொல்லுங்க, சண்டை இல்லையே. ஏசப்பா எங்க வீட்டுல சண்டையே இல்லை. ஏசப்பா எங்க வீட்டுல தோல்வி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா? நீங்க வந்துட்டீங்க. So no more defeat God. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே. தோல்வி இல்லையே. Very good. செம்மையா பண்றீங்க. Wonderful. கடைசியா சமாதானம் பண்ணலாமா? இயேசு வந்த வீட்டில் சமாதானமே. எல்லாரும் சேர்ந்து இயேசு வந்த வீட்டில் சமாதானமே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே சமாதானமே சமாதானமே. பிள்ளைங்களா, ஆக்ஷன் சாங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததா? இந்த ஆக்ஷன் சாங் வீட்ல நீங்க டெய்லி பாடி பழகுங்க. ஓகேவா? கடந்த வாரம் நம்ம சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்ல கேட்ட 3 கேள்விகளுக்கு நிறைய பிள்ளைங்க சரியான பதில் அனுப்பியிருந்தீங்க. அவங்க யார் யாருன்னு பாப்போமா? யுவா ஸ்மித், ஜாஃப்ரி, ஸ்பர்ஜன், லித்திகா எமிமா, ஜோஷ்வா, ஜியானா, ஜெனிஷியா, ஜேரன் ஆஷர், டாலி ஆட்ரினா, கிறிஸ்டினா. இவங்க எல்லாரும் சரியான பதில் அனுப்பி கொடுத்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே நம்ம சர்ச் திறந்த உடனே உங்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். எல்லா பிள்ளைங்களும் சர்ச்சஸ் எல்லாம் திறக்கணும்னு ஜெபம் பண்றீங்களா? சிறு பிள்ளைங்களோட ஜெபத்தை தான் ஆண்டவர் சீக்கிரமா பதில் தருவார். எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணணும். சரிங்களா? நம்ம கூடி நம்ம சபையில தேவனை ஆராதிக்கணும். சண்டே கிளாஸ்ல மறுபடியும் நீங்க கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். சரியா பிள்ளைங்களா? இப்ப வாங்க நீங்க சொன்ன அழகான வசனங்கள்லாம் பாப்போமா? Praise the Lord. வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆமென். பாய். விசுவாசி, அப்போது நீயும் விட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 31. Praise the Lord. அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவர் அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Praise the Lord. அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தேங்க்யூ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31.
51. 3 Believe in the Lord Jesus Christ and you will be saved, you and your household. Act 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. தேங்க்யூ. அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Praise the Lord. அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தேங்க்யூ. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. பாய். ரொம்ப அழகா எல்லா பிள்ளைங்களும் மனப்பாட வசனம் சொல்லுங்க. வாரம் அந்த மனப்பாட வசனங்களை நீங்க ஜெபம் பண்ணணும். வசனத்தை வச்சு தியானிச்சு உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு இதுல ஜெபம் பண்ணணும். ஓகேவா பிள்ளைங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? கதை. இப்போ ஆஷா ஆண்டி நம்மளுக்காக கதை சொல்ல போறாங்க. யார பத்தி தெரியுமா? ஆபிரகாம் தாத்தாவை பத்தி நம்மளுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறாங்க. ஆபிரகாம் தாத்தாவோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பன். ஓகேவா? இந்த ஆபிரகாம் தாத்தா எப்படி இந்த விசுவாசத்தை காத்து கொண்டாங்கன்னு ஆண்டி உங்களுக்கு கதை மூலியமா உங்களுக்கு விளக்குவாங்க. எல்லாரும் கவனமா இந்த கதைய முழுமையா கேட்கணும். ஓகேவா? அப்புறம் ஆண்டி கேக்குற கேள்விக்கு அதே மாதிரி சரியான பதில் சொல்லணும். ஓகேவா பிள்ளைங்களா? வாங்க ஆண்டி சொல்ற கதையை கேட்போமா? ஹாய் குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சரியா? இப்போ எல்லாரும் வசனம் சொல்றதை கேட்டீங்க தானே? சரி, ஆக்ஷன் சாங் பாத்தீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ரெடியா? உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு நீங்க கேக்குறீங்க. சரியா? உங்க அப்பா உங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாரு. சரியா? ஆனா உடனே வாங்கி கொடுக்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு கொடுப்பேன். சரியா? ஆனா வாங்கி கொடுப்பேன், வெயிட் பண்ணு. நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் அப்பா வரும்போது நம்ம பாக்குறோம்.
அப்பா கையில ஏதாவது இருக்குதா, அப்பா வாங்கிட்டு வரீங்களா அப்படி பார்ப்போம்ல, நிஜமா பார்ப்பீங்கல்ல. ஆனா அதை வாங்கி கொடுக்கலன்னு வைக்க எவ்வளவு அடம் பிடிப்பீங்க. திரும்ப என்ன பண்ணுவீங்க, ரொம்ப லேட் ஆச்சு, என்னப்பா நீங்க காத்திருந்து காத்திருந்து வெயிட் பண்ணி ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனா ரொம்ப அப்பா லேட் பண்றாரு வாங்கி கொடுக்கறதுக்கு, என்ன பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்க, அப்படிதானே? இல்லப்பா நீங்க எவ்வளவு நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன், வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் எனக்கு வாங்கி கொடுக்கல, எனக்கு இப்போ வேணும், எனக்கு இப்போ வேணும், அப்படிதானே நம்ம அடம் பிடிப்போம். நீங்களா அடம் பிடிப்பீங்க தானே? நீங்களா அடம் பிடிப்பீங்க தானே? இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லையே, உங்க அம்மா எல்லாம் பக்கத்துல உட்காந்து ஆமான்னு சொல்றாங்களே, ஆமல்ல? சரி. ஆனா இங்க ஒருத்தர் வெயிட் பண்ணாரு, தேவன் அவருக்கு கொடுப்பேன்னு ஒன்று சொன்னாரு, அது கிடைக்கிறது வரைக்கும் காத்திருந்தாரு. யார் தெரியுமா? நம்மளோட ஆபிரகாம் அங்கிள். சரியா? அவருக்கு ஒரு குழந்தையும் இல்லை. ஆபிரகாம், அவருடைய மனைவி பேர் சாராய், அவங்க 2 பேரும் கானான் தேசத்துக்கு வந்தாங்க. அந்த தேசத்துக்கு வந்த நேரம் தேவன் அவங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தார், உன் பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அப்புறமா ஆபிரகாம் எப்படி தெரியுமா, பயங்கர பணக்காரர், நல்ல வசதி, ஆனா குழந்தை தான் இல்லை அவருக்கு. அது ஒரு குறையாவே இருந்துச்சு. ஆனா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா, கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் ஆபிரகாமாங்கள தேவன் வீட்டுக்கு வெளியே வர சொன்னாங்க. ஓனா கீழ்ப்படிச்சு சரி அப்படி வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்தோடனே வானத்தை பார் அப்படின்னாரு. வானத்துல என்ன இருக்கும் சொல்லு? நைட்ல இரவு நேரத்துல மேல வானத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஆபிரகாம் அவரோடக்கும் எண்ண முடியல. தேவன் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு சந்ததியா இருப்பான், உன் சொந்த குமாரன் உனக்கு சந்ததியா இருப்பான் அப்படின்னா ஆபிரகாம் என்ன பண்ணாரு, சரி விசுவாசிச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. உங்க அப்பா உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னோன்னு சந்தோஷமா இருக்கிறேன்ல, அது மாதிரி தானே ஆபிரகாம் அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும், கொடுக்குறேன்னு சொன்னோன்னு. சரி, ஆனா கிடைக்கல. எதிர்பார்த்துக்கிட்டே காத்திருக்கிறாங்க. காத்திருந்து காத்திருந்து அவங்க ரொம்ப தளர்ந்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷம் போகும்போதும் அந்த சாராக்கு எப்படி இருக்கும், ஒரு குழந்தைன்னா சந்தோஷம் தானே. ஒரு வீட்டுல ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னா குட்டி அம்மா குட்டி அப்படிலாம் கொஞ்சும்ல, அதுக்கு எல்லாருக்கும் ஆசை தானே. உனக்கு ஒரு தம்பி தங்கச்சி எல்லாம் பிறந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ இல்லையா? அப்படிதானே? உங்க அம்மா அப்பா நீங்க பிறந்த நேரம்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அப்படிதானே? அப்போ ஆபிரகாம் தாத்தா அந்த அங்கிளுக்கும் ஆசை இருக்கும்ல, எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்ட்டு அந்த ஆண்டிக்கும் ஆசை இருந்திருக்கும், அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதான் அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அந்த சாரா எப்படி தெரியுமா, ஒவ்வொரு வருஷம் தாக்கும் கடந்து போக போக அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு நாள் இந்த ஆபிரகாம் அங்கிள் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வெளியே ஒரு மரம் இருக்கு, அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 3 பேர் அப்படி அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். சரி யார் அப்படின்ட்டு ஓடி போய் அவங்கள பார்த்து அவங்கள கூப்பிட்டாராம். யாரு? ஆபிரகாம் அங்கிள், எங்க வீட்டுக்கு நீங்க இன்னைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், நீங்க எங்க வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனவங்கள கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்து வீட்டுல நல்ல சாப்பாடு பரிமாறினாங்களாம். அவங்களும் நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டோன்னே அந்த ஒருத்தர் சொன்னாராம், உனக்கு சீக்கிரமா ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாராள்கிட்ட அவங்களுக்கு சொல்லிட்டு போனாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சாராய்க்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் கரெக்டா ஒரு குமாரன் அவங்களுக்கு பிறந்துட்டா. சாராய் கர்ப்பம் தரிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பாப்பா பிறந்துட்டு, அது ஒரு ஆம்பளை பிள்ளை. அதுக்கு ஈசாக்கு என்று பெயர் போட்டாங்க. என்ன பேரு? அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு அப்படின்னு பெயர் போட்டாங்க. நீங்க நினைச்சு பாரு, உங்க வீட்டுல ஒரு குட்டி குழந்தை வந்தா என்ன செல்லமா இருக்கும், அப்படிதானே?
அப்போ இவ்வளவு வருஷம், அப்போ அந்த ஆபிரகாமுக்கு வயசு என்ன தெரியுமா? 100. என்ன வயசு? 100. அந்த ஈசாக்கு பிறந்த நேரம் ஆபிரகாம் வயசு 100. செல்ல பிள்ளையா இருந்திருக்கும். அவ்வளவு லேட்டா பிறந்தது. ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, அப்படி ஒரு சந்தோஷம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் தேவன் ஆபிரகாமோட பேசினார். சரி, நான் இப்போ ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன். உங்க அப்பா உங்களுக்கு பிடிச்சத ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டாரு. சரி, அப்போ வாங்கி கொடுக்கறது வரைக்கும் காத்திருக்கிறீங்க. கிடைக்கலன்னா சண்டை போடுறீங்க. லேட் ஆயிடுச்சுன்னா சண்டை போடுறீங்க. அப்படிதானே? இப்போ வாங்கி கொடுத்துட்டாரு. அதை திரும்ப கேட்கிறாரு. ஏய், நானே ஒண்ணு வாங்கி கொடுத்தேன்ல, அது எனக்கு கூட வேற வேலை இல்ல. சும்மா எனக்கப்பா வாங்கி கொடுத்துட்டு எனக்கு திரும்ப கேட்குறீங்க? முடியாது, எனக்கு வேணும், இந்த கொடுக்க மாட்டேன், இந்த பார்பி நான் கொடுக்க மாட்டேன், இந்த டேபி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட சண்டை போடுவோமா மாட்டோமா? சண்டை போடுவோம்ல. ஆனா அப்படி கிடையாது. ஒவ்வொரு தடவை ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். சரியா? ஆனா இந்த தடவை ஆபிரகாம தேவன் அழைக்கிறாரு. ஆபிரகாமே அழைச்சோன்ன அவர் என்ன செய்யறாரு? ஒரு இந்த தடவை வாக்குத்தத்தம் கொடுக்கல. சரியா? வாக்குத்தத்தம் கொடுக்கல. அதுக்கு பதிலா உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது எனக்கு தகன பலியாக கொடு அப்படின்னு சொல்றாரு. சரியா? அது எங்க வச்சு கொடுக்கணுமா? அவருக்கு அவ்வளவு ஆசையா, அப்படி பிறந்த புள்ள இன்னும் சந்தோஷமா வச்சிருப்பாங்கல்ல, செல்ல குட்டியா வச்சிருப்பாங்கல்ல. உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்கு தகன பலியா கொடு. அது எங்கன்னா மோரியா தேசத்துக்கு அங்குள்ள ஒரு மலை இருக்கு. அங்க போய் அங்க ஒரு மலை, அந்த நான் உனக்கு சொல்ற ஒரு மலை, அந்த தேசத்துல அந்த மலையில போய் எனக்கு தகன பலி செலுத்து அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்றாங்க. கஷ்டமா இருக்கும்ல. ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தோட இருந்தார். ஷாக் ஆயிட்டாரு, அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா விசுவாசத்தோட இருந்தாரு. ஆனா கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் தேவனுக்கு கட்டளை, அந்த அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? 2 வேலைக்காரர்களையும் கழுதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. எல்லா கழுதையை ரெடி பண்ணிட்டு 2 வேலைக்காரங்க, அப்புறமா தகன பலிக்குள்ள நெருப்பு சட்டி, கத்தி, ஈசாக்கு எல்லாரும் விறகு, அது கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. எங்க மோரியா தேசத்துக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. காலையிலே கிளம்பிட்டாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த இடம் வந்த உடனே, அந்த மலையை பார்த்த உடனே அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்காரங்களை எல்லாரையும் அந்த மலை அடிவாரத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே ஈசாக்கு கைய பிடிச்சிட்டு அப்படி மலையில ஏறி போயிட்டே இருக்காங்க. அப்ப ஈசாக்கு கேக்குறாரு, அப்பா, ஆமா தகன பலிக்கு தானே போறீங்க? நீங்க விறகு கட்டை வச்சிருக்கீங்க, நெருப்பு வச்சிருக்கீங்க, எல்லாம் கத்தி வச்சிருக்கீங்க, ஆடுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஆடுங்கப்பா அப்படின்னு கேட்டவுடனே ஈசாக்குக்கு என்ன ஒண்ணுமே புரியல பத்தியா. அதனாலதான் கேட்டாங்க அப்பாட்ட. போன ஆபிரகாம் அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தேவன் பார்த்து பர்றா, பாப்பா நீ பேசாம அப்படின்ட்டு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கப்பா, ஏப்பா, எங்கப்பா தகன பலி தானே, ஆடு வேணும்ல, நான் கேட்டேன் தேவன் பார்த்துப்பான்னு சொல்றீங்க, சொல்லுங்க இப்போ எனக்கு. அதெல்லாம் முடியாது, நீங்க இப்ப சொல்லணும் அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? ஆனா ஈசாக்கு அமைதியா அவங்க அப்பா கூடயே நடந்து வந்துட்டு இருந்தான். அப்புறமா ஒரு பலிபிடத்தை ஆபிரகாம் கட்டினாரு. கட்டிட்டு இன்னும் இதுக்கு மேல மறைக்க முடியல. ஈசாக்க கூப்பிட்டு நல்ல கயரால கெட்டி அந்த பலிபிடத்துக்கு மேல படுக்க வச்சுட்டாரு. ஆனா அமைதியா ஈசாக்கு படுத்தான். எந்த சாட்டையும் பண்ணல, அசையல. அவன் பாட்டுக்கு படுத்துட்டான். படுப்புமா நம்ம ஆல்ரெடி என்ன விட்டுருக்குப்பா சொல்லுவோம்ல, பயிறுவோம்ல, அழுவோம்ல, கத்துவோம்ல. விட்டா அப்படியே ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். கயர்ல கெட்டும் போது நம்ம ஓடி இருப்போம். ஓடுமா இல்லையா? அப்படிதானே? ஆனா
ஈசாக்கு அப்படி பண்ணல, அப்படியே படுத்துட்டாரு. கயிறை கட்டி அப்படியே பலிபீடத்துக்கு மேல கட்டியாச்சு. அப்போ ஆபிரகாம் அப்படி மெதுவா கைய நீட்டி கத்திய மெதுவா எடுக்கிறாரு. எதுக்கு? தகன பலிக்கு ஈசாக்க கொடுக்கணும். அப்படி எடுக்கிறாரு. வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? ஆபிரகாம், ஆபிரகாம்! சத்தம் கேட்டோன்னே, இதோ சொல்லும் அடியேன் அப்படிங்கு ஆபிரகாம் சொல்றாரு. உன தேவன் என்ன சொல்றாரு? அவன் மேல் கைய விடாதே அப்படின்னு சொன்னோன்ன கத்தி கீழே போட்டாரு. தேவன் சொல்றாரு, நீ என்னை மிகவும் அதிகமா நேசிக்கிற, நீ என்ன ரொம்ப நேசிக்கிற, அளவுக்கு அதிகமா என்ன நேசிக்கிறேன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு. நினைச்சு பாரு, அவருக்கு அந்த அவ்வளவு ஈசாக்கு மேல பிரியம். ஆனா ஆண்டவரை விட ஈசாக்கு அவர் அதிகமா நேசிக்கல. ஈசாக்கை விட யார் அதிகமா நேசிச்சாரு ஆபிரகாம்? தேவனை தான் அவர் நேசிச்சாரு. அதுக்கு அப்புறமா தான், அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிறந்ததா இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட பொக்கிஷமா இருக்கட்டும், அது எப்படிப்பட்டதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் தேவன் தான் எனக்கு முதல்ல. ஃபர்ஸ்ட் யாரு? அவர் தான் அப்படின்ட்டு அவர், அதனாலதான் அவன் ஆண்டவர் பார்த்தாரு, என்னை விட அவன் அதிகமா நேசிக்கிறான் அப்படின்ட்டு. அப்படியே திரும்பி பார்த்தா அங்க பெரிய ஒரு புதர் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி. உடனே அந்த ஆட்டுக்குட்டிய பிடிச்சு தகன பலி கொடுத்தாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? யெகோவா ஈரே. சரியா? அது என்று பெயரிட்டார். சரியா? அன்பான தம்பி தங்கச்சி, நம்ம எதை ரொம்ப நேசிக்கிறோம்? நமக்கு இப்போ ஒரு பொருள் வேணும்னா நம்ம என்ன பண்றோம்? அப்பாட்ட கேட்கிறோம், அடம் பிடிக்கிறோம், என்னமோ பண்றோம். அப்பாட்ட காசு இப்ப இல்லைன்னாலும் என்னென்னமோ பண்றோம். நீ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? ஏசப்பாட்ட, அதாவது ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படியிடு, எல்லாம் கிடைக்கும். நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்கல்ல, நீ போய் ப்ரேயர் பண்ணு, நீ போய் ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா? அப்படிதானே? அவர் உன்னை கைவிடுவாரா? தேவன் கைவிடுவாரா? உன்னை விட்டு விலகுவாரா? கண்டிப்பா நீ அவரை விசுவாசிக்கும் போது கிடைக்கும். எனக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க, தேவன் எனக்கு இதை செய்வார்னு சொல்லிட்டு நீ முழங்கால் படிட்டு கை கூப்பி நீ ஆண்டவரிடத்துல கேட்டுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. சரியா? எனக்கு படிக்கிறதுக்கு ஞானம் இல்லை, நான் பாடம்லாம் ஃபெயில் ஆகுறேன், மார்க்கெல்லாம் கம்மியா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றியா? நீ போய் முழங்கால் படிடு, ஜெபம் பண்ணு, கேளு ஆண்டவர்கிட்ட. கேட்பியான விசுவாசத்தோட கேட்கணும். எனக்கு கண்டிப்பா தேவன் நல்ல ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீ விசுவாசிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். இன்னைக்குள்ள மனன வசனம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். குட்டி பிள்ளைங்க சொல்ல வேண்டிய வசனம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. சரியா? இதோட கதை முடிஞ்சுது. அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய். ஆண்டி சொல்லும் போது என்னோட கூடயே சொல்றீங்களா? ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நம்ம ஒரு தடவை இங்கிலீஷில் பார்த்துருவோமா? Genesis chapter 28 verse 15. Behold, I am with you and I will keep you
wherever you go, and I will bring you back to this land, for I will not leave you until I have done what I have spoken to you. இப்போ சின்ன பிள்ளைங்க 7 வயதுக்குட்பட்ட பிள்ளைங்க இந்த சிறு வசனம் மட்டும் சொன்னா போதும். ஓகேவா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம். In English, Genesis chapter 28 verse 15. I will not leave you until I have done what I have spoken to you. என்ன குட்டீஸ், இந்த கதை நல்லா கவனமா கேட்டீங்களா? ஆபிரகாம் தாத்தா பத்தி கதை நல்லா கேட்டீங்கல்ல? எல்லாருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஓகேவா? இப்போ கேள்விகள் கேட்கலாமா? ஆண்டி ஒரு 3 கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் சரியான பதில் அனுப்பணும். சரியா பிள்ளைங்களா? முதல் கேள்வி, ஆபிரகாமும் சாராலும் எந்த தேசத்திற்கு வந்தார்கள்? ஆபிரகாமும் சாராலும் எந்த தேசத்திற்கு வந்தார்கள்? 3 ஆப்ஷன் சொல்லவா ஆண்டி? எகிப்து, கானான், சீரியா. ஆண்டி ஒரு ஊர் பேர் சொல்லி ஆபிரகாமும் சாராலும் வந்ததாக ஆண்டி சொன்னாங்கல்ல, அந்த ஊரு பேரை சொல்லணும். ஓகேவா? இன்னொரு தடவை ஆப்ஷன் சொல்லவா? ஆப்ஷன் ஏ எகிப்து, ஆப்ஷன் பி கானான், ஆப்ஷன் சி சீரியா. ரெண்டாவது கேள்வி பாப்போமா? ரெண்டாவது கேள்வி, ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? ஆப்ஷன்ஸ் பாப்போமா? ஆப்ஷன் ஏ 50 வயது, ஆப்ஷன் பி 60 வயது, ஆப்ஷன் சி 100 வயது. ஓகேவா பிள்ளைங்களா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். ஆபிரகாம் கடைசியா அந்த ஆட்டுக்குட்டிய பலியிட்டு ஆபிரகாமும் ஈசாக்கும் வந்தாங்க இல்லையா மோரியா மலையில இருந்து, அந்த பலியிட்ட அந்த இடத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் பாப்போமா? எகோவா ஈரே, ஆப்ஷன் பி எகோவா ரஃபா, ஆப்ஷன் சி எகோவா ஷம்மா. ஓகேவா பிள்ளைங்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் எங்களுக்கு அனுப்பணும். ஓகேவா? இப்ப நம்ம பிரேயர் பண்ணுவோமா? எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. இந்த சிறுவர் ஊழியம் மூலியமாக எசப்பா கூடி வந்திருக்கிற இந்த சிறு பிள்ளைகளே தேவநீர் உடைய வல்ல திருக்கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்கப்பா. இம்மட்டும் தேவநீர் ஆசீர்வதித்து சுக பலன் ஆரோக்கியத்தினால் தேவநீர் நிரப்பி பிள்ளைகளை பாதுகாத்து வருகிற உங்களுடைய தயவு அன்புக்காக உமக்கு கொடி நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. இந்த 4 ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை தேவநீர் ஆசீர்வதித்தீர். பிள்ளைகள் கற்றுக்கொண்ட இந்த பாடல்களையும் இந்த வசனங்களையும் இந்த கதை மூலமாகவும் பிள்ளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் காத்து கொண்ட அவர்கள் விசுவாசத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் பலப்படவும், வேத வார்த்தையில் இன்னும் அதிகமாய் பலப்படவும், வேத ஞானத்தில் இன்னும் அதிகமாய் பிள்ளைகள் வளரவும், ஒவ்வொருவருக்கும் வேத ஞானத்தையும் தேவ பயத்தையும் இன்னும் அதிகமாய் பிள்ளைகளுக்கு தேவநீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் இயேசு சுவாமி. தொடர்ந்து பிள்ளைகளை இந்த கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் எல்லா உறவினர்களையும் தேவநீர் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் இயேசு சுவாமி. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவன ஞானம், சுகம், பலன், ஆரோக்கியம் அனைத்தையும் என் தேவன் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ப்ரோக்ராம்லயும் பிரயாசப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் உடைய வலத்திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பாய் பிள்ளைங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீக் பாப்போமா? பாய்.
with Jesus, walking every day.